வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று துவங்கி வைக்க உள்ளார். தமிழகத்தில் இன்று திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற 15ஆம் தேதியும், பாலமேட்டில் 16ஆம் தேதியும், அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்க சென்னை மாநகராட்சிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட பொதுமக்களுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சென்னை பூந்தமல்லி போரூர் இடையிலான 10 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதையின் பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று சோதனை ஓட்டம் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க 12,000 காளைகள், 5,000 மாடுபிடி வீரர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 20 காசுகள் குறைந்து ₹5.60 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சைதாப்பேட்டையில் 20 கோடியில் 25,000 சதுரடி பரப்பளவில் அதிநவீன இறைச்சி கூடம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 5 நாட்களுக்குள் பொங்கல் பரிசு வழங்கப்பட்டுவிடும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னையில் வருகின்ற 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தவேக நிர்வாகிகள், நெடுஞ்சாலை அதிகாரிகள் உட்பட 15 பேர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர். காசா அமைதி திட்டம் குறித்து இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அவர்கள் தொலைபேசி மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் உரையாடினார். தமிழ்நாடு உட்பட 10 மாநிலங்கள், 3 யூனியன் பிரதேசங்களில் SIR மூலம் இதுவரை 6,56,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பையொட்டி கடந்த 9 நாட்களில் 8 லட்சம் பேர் தரிசனம் செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் அரசின் சரணடைதல் மற்றும் புனர்வாழ்வு திட்ட கொள்கையால் ஈர்க்கப்பட்டு 26 நக்சல்கள் போலீசில் சரணடைந்தனர். சென்னை வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது 500% வரி விதிக்க ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹400 குறைந்து 1 சவரன் ₹1,02,000 1 கிராம் ₹12,750 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ₹5 குறைந்து 1 கிராம் வெள்ளி ₹272 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆதார் கார்டை இலவசமாக அப்டேட் செய்வதற்கான கால அவகாசம் வருகின்ற ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் சிறப்பு பார்வையாளராக 3 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். ₹4,58,00,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கன்னிமாரா நூலகத்தினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். சென்னையில் இன்று 49வது புத்தக திருவிழா நந்தனம் OMCAவில் இன்று தொடங்கி வருகின்ற ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் வருகின்ற ஜனவரி 12ஆம் தேதி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட உள்ளதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி 12ஆம் தேதி கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குரோம்பேட்டையில் GST சாலை ராதா நகர் இடையிலான ரயில்வே சுரங்கப்பாதையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை மாநகரில் 12 காவல் ஆணையர்களை பணியிட மாற்றம் செய்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திண்டுக்கல்லில் ₹1,594 கோடி செலவிலான 111 முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இது நம்ம ஆட்டம் 2026 என்ற போட்டிக்கான இணையதள முன்பதிவினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானதால் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் புதிதாக 61 பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார்.
திராவிட மாடல் ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் 1,99,00,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து சாதனை படைத்துள்ளது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் மற்றும் பாலமேடு ஜல்லிக்கட்டு பணிக்கான பந்தல் கால் நடப்பட்டது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு வருகின்ற 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் தனது 9வது பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். ஜனவரி மாதம் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2.76 டிஎம்சி நீரை வழங்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைய உள்ள 4 வழிச்சாலை மேம்பாலத்திற்கான டெண்டருக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை காலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அனல் மின் நிலைய திட்டங்களை விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஸ்ரீவாணி தரிசன டிக்கெட்கள் ஆன்லைனில் வழங்கி அதே நாளில் சுவாமி தரிசனம் செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் உங்க கனவு சொல்லுங்க என்ற புதிய திட்டம் ஆகியவற்றிற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி 22,797 பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2,89,00,000 வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக ஜனவரி 12ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் இதுவரை 11,71,600 பேர் பெயர் சேர்க்க மற்றும் நீக்க விண்ணப்பித்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் 2025ஆம் ஆண்டு 4.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஐபோன்களை ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 61 புதிய பேருந்துகளின் சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரையாண்டு விடுமுறை நாட்களில் வண்டலூர் பூங்காவிற்கு 1,33,000 பேர் வருகை தந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவதன் காரணமாக அங்கிருந்து இயங்கும் பேருந்துகள் ராயபுரம் மற்றும் தீவுத்திடல் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக முனையங்களில் இருந்து இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.